குழந்தைகளின் கொன்று குடிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அல்லாஹ்வின் கிருபையால் தற்போது நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சியாக நமது கண்டனங்களை ஏழு விதமாக கோஷங்கள் வாசிக்கப்படும் அனைவரும் கைகளுடைய வாசிக்கப்படுகிறோம். கோஷத்தின் ஆரம்பமாக மாநில பொருளாளர் சகோதரர் காந்தி இப்ராஹிம் அவர்கள் கோஷம் வாசிப்பார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன ரஃபாயலை அப்பாவி மக்களை குண்டு போட்டு கொன்று குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். இரக்கமின்றி தயக்கமின்றி, இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி ரஃபா மக்களின் மீது, அப்பாவி ரஃபா மக்களின் மீது அநியாயமாக ராக்கெட் வீசி, அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை, அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். பாவிகளே, 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 அக்கிரம் செய்யும் பாவிகளே, அக்கிரம் செய்யும் பாவிகளே. உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரப்பா மீது இருக்கிறதா, ரப்பா மீது இருக்கிறதா. பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது, பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது, பெற்ற தாயில் கதறும் போது, பெற்ற தாயில் கதறும் போது, உடல் சிதைந்து கிடக்கும் போது, உடல் சிதைந்து கிடக்கும் போது உள்ள முடைந்து போனடா, உள்ள முடைந்து போனடா. இரக்கமில்லையா, 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 இரக்கமில்லையா. உலக நாடுகளே இரக்கமில்லையா, உலக நாடுகளே இரக்கமில்லையா. அப்பாவி மக்களை குறிவைத்து, அப்பாவி மக்களை குறிவைத்து அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகளை, பயங்கரவாதிகளை கண்டிப்பதற்கு மனமில்லையா, கண்டிப்பதற்கு மனமில்லையா. பெண்கள் குழந்தைகளை கொல்லுகிறானே, பெண்கள் குழந்தைகளை கொல்லுகிறானே, போர் விதிகளை மீறுகிறானே, போர் விதிகளை மீறுகிறானே. மனித நேயம் துளியுமின்றி, மனித நேயம் துளியுமின்றி மக்களை கொன்று குவிக்கிறானே, மக்களை கொன்று குவிக்கிறானே. இஸ்ரேல் பயங்கரவாதிகள் செய்யும், இஸ்ரேல் பயங்கரவாதிகள் செய்யும் அராஜக அட்டகாசத்தை, அராஜக அட்டகாசத்தை உலகம் வேடிக்கை பார்க்கிறது, உலகம் வேடிக்கை பார்க்கிறது. ஐநா மௌனித்து நிற்கிறது, ஐநா மௌனித்து நிற்கிறது. எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை. பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுவது,
பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுவது பார்க்க முடியாத வன்கொடுமை, பார்க்க முடியாத வன்கொடுமை. இத்தனை செய்யும் இஸ்ரேலை, இத்தனை செய்யும் இஸ்ரேலை ஒடுக்குவதற்கு யாரும் இல்லையா? ஒடுக்குவதற்கு யாரும் இல்லையா? இத்தனை இழந்த மக்களின் கண்ணீரில், இத்தனை இழந்த மக்களின் கண்ணீரில் உங்களை எப்போதும் சும்மா விடாது, உங்களை எப்போதும் சும்மா விடாது. ஒரு நாள் உங்களை கணக்க தீர்க்கும், ஒரு நாள் உங்கள் கணக்கு தீர்க்கும். இறைவின் பிடி இருக்குதடா, இறைவின் பிடி இருக்குதடா. அராஜகம் செய்யும் பயங்கரவாதி, அராஜகம் செய்யும் பயங்கரவாதி, பாலஸ்தீனத்தை அபகரித்த, பாலஸ்தீனத்தை அபகரித்த தீவிரவாதி, 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 தீவிரவாதி. இஸ்ரேல் நடத்தும் அராஜகத்தால், இஸ்ரேல் நடத்தும் அராஜகத்தால் சொந்த நாட்டு மக்கள் அங்கே, சொந்த நாட்டு மக்கள் அங்கே இருப்பதற்கு கூட இடமில்லையே, இருப்பதற்கு கூட இடமில்லையே. காணும் இடமெல்லாம் காங்கிரட் குவியல், காணும் இடமெல்லாம் காங்கிரட் குவியல், காங்கிரட் குள்ளில் உடலில் குவியல், காங்கிரட் குள்ளில் உடலில் குவியல். சிதலம் அடைந்த உடல்களை பார்த்து, சிதலம் அடைந்த உடல்களை பார்த்து கதறி அழுவதற்கு முடியவில்லையே, கதறி அழுவதற்கு முடியவில்லையே. ஒதுங்கி நிற்பதற்கு இடமில்லையே, ஒதுங்கி நிற்பதற்கு இடமில்லையே. ரப்பா தேசத்தின் நிலைமை இன்று, ரப்பா தேசத்தின் நிலைமை இன்று படு மோசம், படு மோசம், படு மோசம், படு மோசம். மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள், மரணத்தின் பிடையில் குழந்தைகள், மரணத்தின் பிடியில் குழந்தைகள் இடிபாடுக்குள் மீட்கும் போது, இடிபாடுக்குள் மீட்கும் போது ரத்தம் பீரிட்டு அடிப்பதை பார்த்து எங்கள் உள்ளம் உடைந்து போகிறது, எங்கள் உள்ளம் உடைந்து போகிறது. கருணை இல்லையா, கருணை இல்லையா, கருணை இல்லையா, கருணை இல்லையா. இஸ்ரேல் பயங்கரவாதிகளே கருணை இல்லையா? உங்களுக்கு இரக்கம் இல்லையா? இஸ்ரேல் பயங்கரவாதிகளே உங்களுக்கு இரக்கம் இல்லையா? எப்போதும் ஈரம் இல்லையா? மனித ரத்தம் குடிப்பதற்கு, மனித ரத்தம் குடிப்பதற்கு, குழந்தையின் சதையை தின்பதற்கு, குழந்தையின் சதையை தின்பதற்கு களம் இறங்கி காத்து நிற்கும் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, அழிந்து போவீர், அழிந்து
அமைதியை நிலைநாட்டு, உலக அமைதியை நிலைநாட்டு, மனித உரிமையில் காத்து நிற்க, மனித உரிமையில் காத்து நிற்க அதிகாரம் கொண்ட ஐநா அமைப்பு, ஐநா அமைப்பு அமைதி காப்பது வெட்கக்கேடு, அமைதி காப்பது வெட்கக்கேடு, வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. போரின் விதியை மதிப்பதில்லை, எதிர்க்கும் குரலை கேட்பதில்லை, எதிர்க்கும் குரலை கேட்பதில்லை. ஆணவம் தலைக்கு ஏறிய நிலையில் ஐநாவின் பேச்சையும் கேட்கவில்லை, ஐநாவின் பேச்சையும் கேட்கவில்லை. ஆடையின்றி செருப்பு இன்றி, ஆடையின்றி செருப்பு இன்றி அனாதையாய் வந்தவர்களுக்கு, அனாதையாய் வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை, அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை அழிக்க துடிக்கும் அரக்கனே, அடிக்க துடிக்கும் அரக்கனே, இஸ்ரேல் நாட்டின் அரக்கன்களே, அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய். 1 நம்பர் பயங்கரவாதி, 1 நம்பர் பயங்கரவாதி, உலகின் முதல் தீவிரவாதி, உலகின் முதல் தீவிரவாதி, ISIS முதலாளி, ISIS முதலாளி, இஸ்ரேலின் அராஜக வன்முறையை, இஸ்ரேலின் அராஜக வன்முறையை உலகம் வேடிக்கை பார்க்கிறதே, உலகம் வேடிக்கை பார்க்கிறதே. நாடிலிருந்து வீடு வந்து போர் குற்றம் தெளிவாய் நடந்த போதும், போர் குற்றம் தெளிவாய் நடந்த போதும் உலக நாடுகள் மௌனம் காப்பது ஏன், உலக நாடுகள் மௌனம் காப்பது ஏன்? கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள், குயிலை குயிலாய் கட்டிடங்கள், குயில் குயிலாய் கட்டிடங்கள் நீப்பதற்கும் ஆள் இல்லை, அழுவதற்கும் கண்ணீருக்கும் ஆள் இல்லை. கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள் மீட்பதற்கும் ஆள் இல்லை. உணவின்றி தண்ணின்றி, உணவின்றி தண்ணீரின்றி, உறங்க இடமும் ஏதுமின்றி, உறங்க இடமும் ஏதுமின்றி அல்லல் படும் குழந்தைகளின், அல்லல் படும் குழந்தைகளின் ரப்பா முகம் அப்பாவிகளில், ரப்பா முகம் அப்பாவிகளின் அருக்குறள் அழுக்குறள் உனக்கு கேட்கிறதா, அழுக்குறள் உனக்கு கேட்கிறதா, ஐநா சபையை கேட்கிறதா, ஐநா சபையை கேட்கிறதா? குண்டில் நிறுத்து, குண்டில் நிறுத்து, குண்டில் நிறுத்து, குண்டில் நிறுத்து. அப்பாவி மக்களை கொன்றளிக்கும், அப்பாவி மக்களை கொன்றளிக்கும் பயங்கரவாதி தீவிரவாதி, பயங்கரவாதி தீவிரவாதி இஸ்ரேலை கூண்டில் நிறுத்து, இஸ்ரேலை கூண்டில் நிறுத்து. இஸ்ரேலே, 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 இஸ்ரேலே.
மீதால் விழ பிரார்த்திப்போம். இஸ்ரேல் மீது விழ பிரார்த்திப்போம். துள்ளி குதித்து விளையாடும், துள்ளி குதித்து விளையாடும் மழலை செல்வங்களுக்கெல்லாம் உன் கந்தக குண்டு பலியாகி துள்ள துடிக்கும் சாகும் போது, துள்ள துடிக்க சாகும் போது இதயம் நொறுங்கி போகிறதே, இதயம் நொறுங்கி போகிறதே, கண்களில் ரத்தம் வடிகிறதே, கண்களில் ரத்தம் வடிகிறதே. ஒன்றா இரண்டா இருந்த உயிர்கள், ஒன்றா இரண்டா இறந்த உயிர்கள், உன் கொடுமைக்கு இரையாய் எத்தனை பலிகள், உன் கொடுமைக்கு இரையாய் எத்தனை பலிகள், எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், நித்தமும் அடிவது எத்தனை உயிர்கள், நித்தமும் அடிவது எத்தனை உயிர்கள். 100 ஆண்டுகள் போராட்டத்தில், 100 ஆண்டுகள் போராட்டத்தில் இஸ்ரேல் கொன்றது லட்சம் உயிர்கள், இஸ்ரேல் கொன்றது லட்சம் உயிர்கள். காசா மக்களின் சோக காட்சியை, காசா மக்களின் சோக காட்சியை கண்கள் காண மறுக்கிறதே, கண்கள் காண மறுக்கிறதே. பாலஸ்தீனத்தின் மரண குரல்கள், பாலஸ்தீனத்தின் மரண குரல்கள் மனதில் ஈட்டியாய் பாய்ச்சுதே, மனதில் ஈட்டியாய் பாய்ச்சுதே. இதயம் இருக்கும் மனிதர்களே, இதயம் இருக்கும் மனிதர்களே, வீரம் இருக்கா உங்களுக்கு? உரிமைக்காக போராடும், உரிமைக்காக போராடும் மக்களின் பக்கம் நிற்பது, மக்களின் பக்கம் நிற்பது. உலகம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்து குரல் கொடுக்க தயங்குவது ஏன்? குரல் கொடுக்க தயங்குவது ஏன்? அதிகாரம் படைத்த ஐநாவே, அதிகாரம் படைத்த ஐநாவே, அமைதி காப்பது நியாயம்தானா? அதிகாரம் படைத்த ஐநாவே, அமைதி காப்பது நியாயம்தானா? பணமும் படையும் இருக்கும் திமிரால் 10 குழந்தைகள் உயிரை கூட துச்சமாய் மதித்துக் கொன்று குவித்து உன் கோழைத்தனத்தை காட்டுகின்றாய். ஊருமின்றி நாடுமின்றி நாதியற்று நின்றவனே, நாதியற்று நின்றவனே, பாலஸ்தீனத்தின் பிச்சையிலே, பாலஸ்தீனத்தின் பிச்சையிலே உயிர் பிழைத்த துரோகிகளே, உயிர் பிழைத்த துரோகிகளே, சொந்த மண்ணின் மைந்தர்களை கொண்டொழிக்கும் பாவிகளே, கொண்டொழிக்கும் பாவிகளே. ஆடும் ஆட்டம் நிரந்தரம் இல்ல, ஆடும் ஆட்டம் நிரந்தரம் இல்ல.
உன் ஆயுத கூட்டமும் நிரந்தரம் இல்லை. ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம். எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம், எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம். இஸ்ரேலின் அறிவுக்கு வேண்டி, இஸ்ரேலின் அழிவுக்கு வேண்டி ஏக இறைவனிடம் மன்றாடி, ஏக இறைவனிடம் மன்றாடி எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம், எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம். பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள் படைத்தவரிடம் முறையிட்டால் அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், ஒட்டு மொத்தமாய் அழிந்து போவாய், ஒட்டு மொத்தமாய் அழிந்து போவாய். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நான் வாலண்டியர்ஸ் கவனிச்சுட்டு அங்க இருந்து தண்ணி பாட்டில் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுருங்க. உங்க பக்கத்துலேயே தண்ணி பாட்டில் இருக்கும், எங்கள் பக்கமா தண்ணி பாட்டில் இருக்கு, தேவை எடுத்துங்க. கொஞ்சம் நெருக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க, கொஞ்சம் இந்த இடம் ஃப்ரீ பண்ணீங்க. ஸ்டாண்டிங் என்ன பண்ணோம் முத்தலீப் பின்னாடி இருக்க வாலண்டியர்ஸ் அவங்க தண்ணி பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடுங்க. இந்த சைடில் இருக்க தண்ணி பாட்டில் ஆண்கள் பக்கம் பெண்கள் பக்கம் கொஞ்சம் வாலண்டியர்ஸ்லாம் முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து இந்த தண்ணி பாட்டில் என்ன ஜூஸ்லாம் இருக்கும் எல்லா இடத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சென்னை மாவட்டத்தின் சார்பாக இன்றைய தினம் இஸ்ரேலிய பயங்கரவாத நாடு பாலஸ்தீனத்தில் ரஃபா பகுதியில் நடத்திய படுபயங்கரமான குண்டுவெடிப்பு வான்வெளி தாக்குதல் மூலம் சுமார் 40க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைகள் என பலியாகியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 300க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாக அங்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அப்பாவி மக்களை கொலை செய்து வரும், வான்வழி தாக்குதல் மூலம் படுகொலை செய்து வரும் இஸ்ரேலை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்தும் படுபயங்கர தாக்குதலை நிறுத்த வேண்டும். படுபயங்கர தாக்குதலை நடத்தும் இஸ்ரேலின் பிரதமர் உடனடியாக சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும். அவருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தொடர்ந்து பல்வேறு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செய்து அவர்களுடைய அந்த பொருளாதார ரீதியான நட்புகளை உடனடியாக துண்டிக்க வேண்டும், ராஜாங்க ரீதியான நட்புகளை அவர்கள் துண்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், நாளைய மறுதினம் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பது தெரியவில்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இஸ்ரேலிய நாடோடு இருக்கக்கூடிய ராஜாங்க தொடர்புகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை கண்டிப்பதோடு
அந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியான தடையும் விதிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு சென்னையில் நடந்தாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்கள் மிக திரண்டு மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் அழுத்தத்தின் காரணமாகவே இன்றைக்கு அமெரிக்க அரசாங்கம் அந்த படுகொலை தாக்குதலை நிறுத்துவதற்கான ஒரு தீர்வை சொல்லியிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த தீர்வு மட்டும் ஒரு தீர்வாக இருக்காது. அப்பாவி மக்களை சுமார் 40,000 மக்களை கொலை செய்த இஸ்ரேலிய பிரதமர் குற்றவாளி என சர்வதேச நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட வேண்டும். எப்படி சதாம் ஹுசேன் அவர்கள் எப்படி தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டாரோ அதுபோல சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சகன்யாகு அவர்கள் நிறுத்தப்பட்டு தூக்கு மேடையில் ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இப்போ கோஷங்கள் எழுப்பப்படும். கைகளை நல்லா உயர்த்தி சத்தமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன ரஃபா எல்லையில் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை குண்டு போட்டு கொன்று குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். மனித ரத்தம் குடிப்பதற்கு, குழந்தைகள் சதையை தின்பதற்கு களமிறங்கி காத்திருக்கும் ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, ரத்தம் குடிக்கும் ஓநாய்களே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, அழிந்து போவீர், அழிந்து போவீர். பட்டாசு சத்தம் கேட்டாலும் பதறி துடிக்கும் குழந்தைகள் மீது, பட்டாசு சத்தம் கேட்டாலும் பதறி துடிக்கும் குழந்தைகள் மீது ராக்கெட் வெடிகுண்டு வீசி, ராக்கெட் வெடி குண்டை வீசி அழித்தொழிக்கும் பாவிகளே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர், அழிந்து போவீர், ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவீர். ஐநா சபையே, ஐநா சபையே, ஐநா சபையே, ஐநா சபையே, கண்களை கட்டி கொண்டிருக்கும் கருணை இல்லா ஐநா சபையே, இரக்கமில்லையா, இரக்கமில்லையா, பச்சிலம் பிள்ளைகள் மடிவதை பார்த்தும் கொஞ்சம் கூட இரக்கமில்லையா? ஐநா சபையே, ஐநா சபையே, கண்களை கட்டி கொண்டிருக்கும் கருணை இல்லா ஐநா சபையே, இரக்கமில்லையா ஆக்குகிறான். உலக அமைதியை நிலைநாட்டு, மனித உரிமைகள் காத்து நிற்க அதிகாரம் கொண்ட ஐநா அமைப்பு அமைதி காப்பது வெட்கக்கேடு, அமைதி காப்பது வெட்கக்கேடு. போரின் விதியும் மதிப்பதில்லை, எதற்கும் குரலையும் கேட்பதில்லை. ஆணவம் தலைக்கு ஏறிய நிலையில் ஐநாவின் பேச்சும் கேட்பதில்லை. ஆடையின்றி செருப்புமின்றி, ஆடையின்றி செருப்புமின்றி அனாதைகளாய் வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை
கொடுத்த பாலஸ்தீனை ஆடையின்றி செருப்பு இன்றி அனாதைகளாய் வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை அழிக்க துடிக்கும் அரக்கர்களே, இஸ்ரேல் நாட்டின் அரக்கர்களே, அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய். ஒன்னா நம்பர் பயங்கரவாதி, ஒன்னா நம்பர் பயங்கரவாதி, உலகின் முதல் தீவிரவாதி, உலகில் முதல் தீவிரவாதி, IS முதலாளி, இஸ்ரேலின் அராஜக வன்முறையை உலகம் வேடிக்கை பார்க்கிறது, உலகம் வேடிக்கை பார்க்கிறது. ஆடையின்றி செருப்பு இன்றி அனாதைகளாய் வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை அழிக்க துடிக்கும் அரக்கர்களே, இஸ்ரேல் நாட்டின் அரக்கர்களே, அழிந்து போவாய், அழிந்து போவாய், கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து. அப்பாவி மக்களை கொன்றொழிக்கும் பயங்கரவாத தீவிரவாதி, பயங்கரவாத தீவிரவாதி, இஸ்ரேலை கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து. அப்பாவி மக்களை கொன்றொழிக்கும் பயங்கரவாதி தீவிரவாதி, இஸ்ரேலை கூண்டில் நிறுத்து, கொத்து கொத்தாய் சடலங்கள், குவியல் குவியலாய் கட்டிடங்கள், மீட்பதற்கும் ஆள் இல்லை, அழுவதற்கும் கண்ணீர் இல்லை. அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக கண்டனவுரை மாநில பொதுச் செயலாளர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இன்றைய தினம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கத்தின் சார்பில் சென்னை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இஸ்ரேலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேவேளை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் பார்வையும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ரஃபா என்கின்ற நகரத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது. பல்வேறு சமுதாய ஆர்வலர்களும் அரசியல் பிரமுகர்களும் உலக தொழில் வல்லுநர்களும் உலக பார்வையாளர்களும் இன்றைக்கு இஸ்ரேலை கண்டித்து பல்வேறு பதிவுகளை சமூக ஊடகங்களில் பதிவு செய்து வருகிறார்கள். கடந்த 8 மாதங்களாக இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்திருக்கிறது. இந்த 40,000 மக்களில் சுமார் 70% பெண்களும் பச்சிளம் குழந்தைகளும் முதியவர்களும் இருக்கிறார்கள். அப்ப 8 மாதங்களாக இத்தனை நபர்களை இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத நாடு கொன்று குவித்திருக்கிறது. ஆனால் எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக மக்களும் இஸ்ரேலை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்பதை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரேலிய நாடு என்பது பாலஸ்தீனத்தில் பிழைப்பு தேடி வந்த நாடு, பாலஸ்தீன அரசாங்கத்தால் இடம் கொடுக்கப்பட்ட ஒரு நாடு. இந்த நாடு அந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக பல்வேறு கட்ட
முயற்சிகளை செய்து வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஆனால் இந்த முறை இந்த இஸ்ரேலிய ராணுவம் என்ன இடத்தை எடுத்திருக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு மிக கடுமையான வான்வழி தாக்குதலையும் தரைவழி தாக்குதலையும் இன்றைக்கு காசா பகுதியில் நடத்திக் கொண்டிருக்கிறது. காசா பகுதியில் 8 மாதங்களாக பயங்கரமான தாக்குதலை நடத்துகிறது. ஆனால் கடந்த 26ஆம் தேதி மட்டும் ரஃபா பகுதியில் தாக்கப்பட்டது, அந்த அகதி முகாம் தாக்கப்பட்டது. அதை குறித்து மட்டும் இன்றைக்கு எண்ணற்ற மக்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறார்கள் என்றால், இன்றைக்குத்தான் இந்த இஸ்ரேலின் சுயரூபம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது, அதனுடைய வேஷம் களைய ஆரம்பித்திருக்கிறது. இந்த இஸ்ரேலிய நாடு ஆரம்பத்தில் என்ன சொன்னது என்று சொன்னால், காசாவின் வடக்கு பகுதியில் ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், அந்த பயங்கரவாதிகளை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என சொல்லி அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் மத்திய காசா பகுதிக்கு சென்று விடுங்கள், அந்த காசா பகுதிக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உயிரும் உணவையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என எச்சரிக்கை விடுத்தது. அப்பாவி மக்கள் தானே, அவங்க என்ன நினைத்தார்கள், இந்த இஸ்ரேலிய ராணுவம் உண்மையாக பயங்கரவாதியாக சொல்லக்கூடியவர்கள் அழிக்கப் போகிறது என நினைத்துத்தான் அவர்கள் சொந்தமாக பல ஆண்டுகளாக குடியிருந்த அந்த வடக்கு காசா பகுதியில் இருந்து மத்திய காசா பகுதிக்கு செல்கிறார்கள். இந்த இஸ்ரேலிய ராணுவம் என்ன செய்கிறது என்றால், வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஒட்டுமொத்தமாக கொன்று குவிக்கக்கூடிய வான்வழி தாக்குதலை படுபயங்கரமாக நடத்துகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இறந்தார்கள். இன்றைக்கு 40,000 மக்கள் இறந்தார்கள் என கூறுகிறார்களே, அது எல்லாரும் பயங்கரவாதிகளா? இவனே ஒரு பெரிய பயங்கரவாதி, இவன் பயங்கரவாதிகளை அழிப்பதாக சொல்லி 40,000 மக்களை அழித்திருக்கின்றானே, படுகொலை செய்திருக்கின்றானே, இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகளா என்று சொன்னால் அப்பாவி மக்களை கொலை செய்திருக்கிறார்கள். அப்பாவி மக்களை இந்த இடத்தை விட்டு விரட்டுவதற்கு அந்த இடத்துக்கு செல்ல வேண்டிய மின்சாரத்தை தடை செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு செல்ல வேண்டிய குடிநீரை தடை செய்கிறார்கள், அந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய உணவுகளையும் பால் பொருட்களையும் தடை செய்கிறார்கள். அந்த மக்கள் பல மாதங்களாக பல நாட்களாக இருட்டிலே பரிதவிக்கக்கூடிய நிலை, உண்ண உணவில்லாத நிலை, எப்படியாவது உயிர் பிழைத்தால் போதும் என மத்திய பகுதிக்கு செல்கிறார்கள். அப்போதாவது இந்த இஸ்ரேலிய ராணுவம் அமைதியாக இருந்ததா என்று சொன்னால், இவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, இனப்படுகொலை செய்ய வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசா பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் அழித்து விட வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு சதி திட்டத்தை இந்த இஸ்ரேலிய அரசாங்கம் செய்கிறது. முதல் வடக்கு பகுதியில் அழிச்சிட்டான், ஒரு பகுதியில் மக்களை எல்லாம் விரட்டி நடு மத்திய காசா பகுதிக்கு கொண்டு வந்து விட்டான். பிறகு என்ன செய்கிறான் தெரியுமா, இங்குதான் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள், ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், பணைய கைதிகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் ரஃபா பகுதிக்கு தெற்கு காசா பகுதிக்கு சென்று விடுங்கள் என அந்த இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது. ஒன்றுமே புரியல மக்களுக்கு. என்னடா வடக்கு பகுதியிலிருந்து துரத்தி மத்திய பகுதிக்கு கொண்டு வந்த, இங்கு எங்களை கடுமையாக துரத்துகின்றாய், பால் பொருட்களோ மற்ற பொருட்களோ கொடுக்காமல் தடை செய்கின்றாய், கொடுக்கக்கூடிய வரக்கூடிய ஐநாவின் வாகனங்களை எல்லாம் தடை செய்கின்றாய். மக்களுக்கு ஒன்று புரியாமல் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும், தங்களுடைய குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என சொல்லி என்ன செய்கிறார்கள், இவர்கள் எல்லோரும் தெற்கு பகுதிக்கு செல்கிறார்கள். தெற்கு பகுதியிலிருந்து ராஃபாங்கிற இடம் இருக்கிறது. இந்த ரஃபா இருக்கிறது, இந்த இடம் பார்த்தீங்கன்னா எகிப்தின் எல்லை. அங்கிருந்து போனா எகிப்துக்கு போயிடலாம். ஒரு பக்கம் கடல், மற்றொரு பகுதி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய ராணுவம் மிக கடுமையாக மத்திய அந்த காசா பகுதி வரை மிக கடுமையான ராணுவ தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த வடக்கு தெற்கு காசா பகுதிக்கு வந்து விட்டார்கள். ரஃபா போன்ற இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த நாட்டிலேயே அகதிகள் முகாமில் தங்க வேண்டிய ஒரு அவலமான நிலை ஏற்படுகிறது. ஏன் எல்லோரும் அந்த பகுதிக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது இந்த எகிப்து நாடு எல்லையை திறந்து விட்டு விடாதா, நாம் அந்த எல்லைக்கு சென்று விட மாட்டோமா, உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ள மாட்டோமா என்கின்ற அந்த ஏக்கத்தில் லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வடக்கு காசா பகுதிக்கு செல்கிறார்கள், தெற்கு காசா பகுதிக்கு செல்கிறார்கள். அங்கு கூடாரங்களை அமைத்து அகதி முகாம்களை அமைத்து அங்குதான் அமர்ந்திருக்கிறார்கள். அங்குதான் அவருடைய வாழ்க்கை ஓடுகிறது.
ஐநாவும் மற்ற செஞ்சிலுவை சங்கமும் கொடுக்கக்கூடிய உதவி பொருட்களை நம்பி, மருத்துவ பொருட்களை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் அந்த தெற்கு காசா பகுதியில் இருக்கிறார்கள். இந்த அயோக்கிய பயங்கரவாத இஸ்ரேலிய நாடு என்ன செய்கிறது தெரியுமா? முதல் வடக்க பிடிச்சா, மத்தியை பிடித்தான், கடைசியாக என்ன செய்கிறான் தெரியுமா? இங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அழித்து விட வேண்டும் என நினைக்கிறான். இந்த பிரச்சனை, பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை, இந்த காசா பிரச்சனை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மக்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும். ஒவ்வொரு கால இடைவெளியிலும் எப்படியாவது இளைஞர்கள் வருகிறார்கள், பல இளைஞர்கள் உருவாகி நமக்கு எதிராக போராட தொடங்குகிறார்கள், போர் செய்கிறார்கள். இந்த நிலையை விட்டுவிடக் கூடாது. இனி இனப்படுகொலை செய்ய வேண்டும். குழந்தைகளோ பெண்களோ அல்லது தயாராகக்கூடிய இளைஞர்களோ இருக்கக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தத்தையும் அழிப்பதற்கு இந்த இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிடுகிறது. எப்ப திட்டம் தெரியுமா? மே 1ஆம் தேதி இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு காசா பகுதியில் தன்னுடைய தரைவழிப்பாடை தாக்குதலை தொடங்குகிறது. மிகப்பெரிய படையோடு, தரைப்படையோடு பீரங்கிகளை எடுத்துக்கொண்டு செல்கிறது. அப்போதே பல நாடுகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதுவரை அமைதி காத்தவர்கள், அமைதி காத்த பல்வேறு நாட்டு அரசாங்கங்கள், உள்நாட்டு மக்களின் பிரச்சனை, பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டங்கள், எதிர்ப்புகள், இதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் பல்வேறு நாடுகள் மிக கடுமையாக இஸ்ரேலை கண்டிக்கிறார்கள். இந்த தெற்கு பகுதிக்குள் நீங்கள் வாகன தாக்குதலையோ, தரைவழி தாக்குதலையோ, வான்வெளி தாக்குதலையோ நீங்கள் நடத்தக்கூடாது என மிக கடுமையாக பல்வேறு நாடுகள் எச்சரிக்கிறது. எச்சரிக்கையை இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத நாடு காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. சர்வதேச நீதிமன்றம் தென்னாப்பிரிக்காவில் சொல்றான், கடந்த மே 26ஆம் தேதி சொல்கிறார்கள், நீங்கள் பெரும் பகுதி மக்கள், அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வான்வெளி தாக்குதலையோ தரைவழி தாக்குதலை நடத்தினால் மிகப்பெரிய மனித பேரிழவு ஏற்படும். உடனடியாக இஸ்ரேலிய ராணுவம் அங்கிருந்து வெளியேற வேண்டும், தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சர்வதேச நீதிமன்றம் அன்றைக்கு நீதியை பிறப்பிக்கிறது, உத்தரவிடுகிறது. ஆனால் அதையும் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு மறைமுகமாக ஆயுத சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா கூட என்ன சொல்கிறது? நீங்கள் அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தினால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் மட்டுப்படுத்துவோம். கொடுக்க மாட்டேன்னு சொல்லல இந்த அயோக்கியன். என்ன செய்கிறான்? நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை மட்டுப்படுத்துவோம் என அமெரிக்காவும் சொன்னது. இவ்வளவு சொல்லிவங்க கடந்த 26ஆம் தேதி அப்பாவி மக்கள் தங்களுடைய தாய் தந்தையோடு குழந்தைகளோடு உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத நாடு மிக கடுமையான வான்வெளி தாக்குதலை நடத்துகிறது. இது ஒரு முகாம், ரஃபா என்கின்ற முகாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு முகாம்கள் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் கதறி அழுகிறார்கள். 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பெரியவர்களும் துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்டு அங்கு சாகடிக்கப்படுகிறார்கள். நிலைமை என்ன தெரியுமா? காலையில் இருந்து பார்க்கிறார்கள், தந்தையோடு இருந்த குழந்தையை காணவில்லை, குழந்தையோடு இருந்த பெற்றோர்களை காணவில்லை. எங்கே தேடுகிறார்கள். ஒரு தலையில்லாத குழந்தையை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டு ஓடி வருகிறார் ஒரு பெற்றோர். இது என்னுடைய குழந்தையா என. ஒரு சிறந்த கையை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையை பொருத்தி பார்க்கிறார், இது என்னுடைய குழந்தையுடைய கையா என சொல்லி. இப்படி அந்த அகதி முகாமே சதை பிண்டங்களாக சிதறி கிடக்கிறது, ரத்தங்கள் சிதறி கிடக்கிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இதை உலகத்திற்கு கொண்டு சென்ற பிறகுதான் மக்களுடைய புரட்சி வெடிக்கிறது. அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் பல்வேறு உலக நாடுகளிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் இதை பார்க்கிறார்கள், கொதித்தெறிகிறார்கள். இப்படி ஒரு மனித அழிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை உடனடியாக தடை செய்ய வேண்டும், அந்த போர் நிறுத்தத்தை செய்ய வேண்டும் என சொல்லி பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிறது. சர்வதேச நீதிமன்றம் 24ஆம் தேதி உத்தரவிடுறாங்க. சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டும் 24 மணி நேரத்தில் அந்த ரஃபா பகுதியில் இன்றைக்கு இந்த இஸ்ரேலிய ராணுவம் குண்டுமலையை பொழிந்தது என்று சொன்னால் எவ்வளவு தைரியம் இந்த இஸ்ரேலிய ராணுவத்திற்கு! இந்த பயங்கரவாத ராணுவத்திற்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? கண் துடைப்பாக நாங்கள் போர் நிறுத்தத்தை வரவேற்கிறோம், இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை நாங்கள் மட்டுப்படுத்துவோம் என சொல்லக்கூடிய உலக போலீஸ்காரராக, உலகின் அண்ணனாக இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறது. அந்த அமெரிக்காவின் உதவியோடு இந்த இஸ்ரேலிய ராணுவம் ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிப்பதற்கான திட்டமிடுகிறது.
என்ன திட்டம் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளை, இங்கு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளை, பெண்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டோம் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகாது. இனப்படுகொலை செய்வதன் மூலம் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக தீர்வு கண்டுவிட முடியும் என இந்த இஸ்ரேலிய ராணுவம் நினைக்கிறது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்ங்க! ஒரு நாட்டில் அடைக்கலம் புகுந்த நாடு, ஒரு நாடாக நீ வாழ்வதற்கு உரிமையை கொடுத்த நாடு, அந்த நாட்டையே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய பயங்கரவாத செயலை இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மனித கொடுமைங்க இது! உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் காரி உமிழ்கின்றார்கள். உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு கண்டனங்களை செய்கிறது. அப்பாவி மக்களின் கொடுமையாக அப்பாவி மக்களை கொலை செய்யக்கூடிய இஸ்ரேலை மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள். கண்டிக்க தயங்கிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தான் என்ன சொல்றாங்க பிரதமர், இஸ்ரேலிய பிரதமர் சொல்கின்றார். என்ன சொல்றார் தெரியுமா? இது எதிர்பாராத விதமாக அந்த அகதி முகாம் தாக்கப்பட்டு விட்டது, நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை என ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 1 கிலோ 2 கிலோ வெடிமருந்து இல்லைங்க, 2000 கிலோ கந்தக வெடிமருந்தை அந்த முகாம்கள் மீது தூக்கி எறிந்து வான்முலையின் மூலம் பொழிந்து வான்படை மூலம் அங்கு செலுத்தி மிக கடுமையான தாக்குதலை இந்த இஸ்ரேலிய ராணுவம் செய்துவிட்டு அந்த பிரதமர் என்ன சொல்கிறார்? நான் இது தெரியாமல் நடந்த விபத்து, இது தெரியாமல் நடந்து விட்டது என்று ஒரு பிரதமர் சொல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இவர் எந்த அளவிற்கு சர்வதேச விதிமுறைகளை மீறி இருக்கிறார். சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சொல்கிறது, நீ அங்கு படைகளை தாக்க கூடாது, வான்வெளி தாக்குதலோ தரைவழி தாக்குதலோ அங்கு நடைபெறக்கூடாது, அங்கு ஏராளமான அகதி முகாம்கள் இருக்கின்றன, அப்பாவி மக்கள் இருக்கிறார்கள், அங்கு நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது என சர்வதேச நீதிமன்றம் சொல்லியும் இந்த இஸ்ரேலிய பிரதமர் இதை செய்திருக்கிறார் என்றால் இவர் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஆளா இல்லையா? சர்வதேச நீதிமன்றம் இவரை விசாரிக்க வேண்டும். இவர் திட்டமிட்டு இந்த படுகொலையை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த போர் விதிமுறையை மீறி இருக்கிறார். அப்பாவி மக்கள் 40 பேர் இல்லைங்க, சுமார் 25,000 பேர் அப்பாவி மக்கள். 40,000 மக்களில் 70% அப்பாவி மக்கள். இவர்களை கொட்டு குவித்திருக்கக்கூடிய இந்த பிரதமர், இஸ்ரேலிய பிரதமர் தூக்குமேடையில் நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா? அணு ஆயுதம் இல்லாமலே ஈராக் அதிபர் தூக்கில் நிறுத்தப்பட்டாரா இல்லையா? ஒரு பொய்யான வழக்கை போட்டு அவரை தூக்குமேடையில் நிறுத்திய சர்வதேச நீதிமன்றம், அமெரிக்கா நீதிமன்றம் இவரை என்ன செய்ய வேண்டும்? போர் விதிமுறைகள் மீறி இருக்கிறார், பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொலை செய்திருக்கிறார். இவரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுமா இல்லையா? நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தின் விடிவு எப்படி இருக்கு தெரியுமா? இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றம் இவரை குற்றவாளியாக இவரை கைது செய்ய வேண்டும் என பிடிவாரண்ட் பிடிக்கப்பட்டால், பிடிவாரண்ட் போடப்பட்டால் இவர் உடனடியாக கைது செய்ய முடியும். இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 120 உறுப்பு நாடுகளும் இஸ்ரேலோடு நாங்கள் எந்தவித பொருளாதார உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டோம், எந்தவித உடன்பாடு ராஜாங்க உடன்பாடு எங்களிடத்தில் கிடையாது என ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் நாடு இல்லாமல் ஆகிவிடும், பொருளாதாரத்தில் பின்தங்கி சென்றுவிடும், உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு முடிவு கட்டும். ஆனால் இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றம் இவரை குற்றவாளியாக நிறுத்துவதற்கு தயங்குகிறது. ஒட்டுமொத்த உலக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், எப்படி சதாம் ஹுசேன் தூக்கில் மேட்டில் நிறுத்தப்பட்டாரோ, தூக்கி எறியப்பட்டாரோ, அதுபோல இந்த இஸ்ரேலிய பிரதமரும் தூக்கு மேடைக்கு ஏற்றப்பட வேண்டும், அவர் பொதுமக்கள் பார்வையில் தூக்கு மேடைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இவ்வளவு பேரை கொண்டு குவிச்சிருக்கிறானுங்க, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இவன் வெற்றி பெற்று இருக்கிறானா? இஸ்ரேல் இருந்து ஒரு 200 பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போனாங்கல்ல, இந்த பிணைய கைதிகளை இன்று வரைக்கும் இந்த இஸ்ரேலிய ராணுவம் அவரை காப்பாற்ற முடிந்ததா? இதுவே இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய தோல்வி. நீ அப்பாவிகளை அழிக்க வேண்டும் என நினைக்கின்றாய், நீ அப்பாவிகளை கொலை செய்ய வேண்டும் என நினைக்கின்றாய்.
ஆனால் அறியாத புறத்தில் இருந்து அந்த மண்ணுக்காக போராடக்கூடியவர்களிடத்தில் அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது. இதைத்தான் காட்டுகிறது. இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய உளவுத்துறை மொசாட் தோல்வடைந்தது. உன்னுடைய அத்தனை விஷயங்களும் தோல்வடைவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீ அப்பாவி மக்களை கொலை செய்கிறாய். நீயே ஒரு தீவிரவாதியாக இருந்து கொண்டு அனைத்து தீவிரவாதிகளையும் அழிப்பதாக நீ நாடகம் நடத்திக் கொண்டிருக்கின்றாய். அவை இப்படிப்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தை கண்டித்து இஸ்ரேலிய நாடுடன் இருக்கக்கூடிய அத்தனை ராஜாங்க உறவுகளையும் இந்திய அரசு துண்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்துவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதுவும் குறிப்பாக நாளை மறுநாள் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரப்போகிறது தெரியவில்லை. பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு சென்று வந்திருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். நல்ல நெருங்கிய நட்பு உங்களிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் உடனடியாக அங்கு போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும். இஸ்ரேலிய ராணுவத்துடன் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய நாட்டுடன் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் துண்டிக்க வேண்டும். இஸ்ரேலிய தூதரை அழைத்து மிக கடுமையாக கண்டிக்க வேண்டும். அதை வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் பொதுமக்களுடைய கவனத்திற்கு செலுத்துகின்றோம். இன்று அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகிறார்களே, ஒன்றுமறியாத பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்களே, இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்டன போராட்டம். இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரேல் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது. 6 மாத கால இடைவெளியில் போர் நிறுத்தம் செய்து கொள்ளலாம். அந்த போர் நிறுத்தத்தில் எங்களுடைய பணியிட கைதிகள் நீங்கள் விடுவித்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருந்து நாங்கள் வெளியே வந்து விடுவோம் என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவம் சொல்லி இருக்கிறது. கடைசியில தோல்வி யாருக்கு கொடுத்தான்? அல்லாஹ் இந்த பயங்கரவாத இஸ்ரேலிய நாடுக்குத்தான் கொடுத்தான். இன்னைக்கு அமெரிக்க அதிபர் இன்னைக்கு பம்பாத்து வேலை காட்டிக் கொண்டிருக்கிறாரே, எதற்கு தெரியுமா? உள்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், வரக்கூடிய நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும். அதற்கு அஞ்சலிக்கு ஜோ பைடன் சொல்கிறார், இஸ்ரேலுடைய இந்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலும் ஒத்து வர வேண்டும், இதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு அமைதி கிடைப்பதெல்லாம் இரண்டாவது விஷயங்க. அப்பாவி மக்கள் 40,000 பேர்களை படுகொலை செய்த இந்த இஸ்ரேலிய பிரதமர் தூக்கு மேடைக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் அப்பா நீதி இருக்குதுடா. பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது, பெற்ற தாயும் கதரும் போது, உடல் சிதைந்து கிடக்கும் போது, உள்ளம் உடைந்து போனதுடா. இரக்கமில்லையா? 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 உலக நாடுகளே இரக்கமில்லையா? அப்பாவி மக்களை குறிவைத்து அழிந்தொழிக்கும் பயங்கரவாதிகளை கண்டிப்பதற்கு மனமில்லையா? பெண் குழந்தைகளை கொல்றானே, போர் விதிகளை மீறானே, மனித நேயம் துளியும் என்று மக்களை கொன்று குவிக்கிறானே.
அல்லாஹ் அக்பர் 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 பணமும் படையும் ஈர்க்கும் திமிரன் பணமும் பணமும் இருக்கும் திமிரே பணமும் படையும் ஈர்க்கும் திமிரன் பணமும் படையும் இருக்கும் திமிரே பச்சிளம் குழந்தைகள் உயிரை கூட பச்சிளம் குழந்தைகள் உயிரை கூட உச்சமாய் மதித்தை கொன்று குவிக்கும் கோலை விரட்டி கோலை விரட்டி காட்டு மிராண்டி 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 பயங்கரவாத இஸ்ரேலே காட்டு மிராண்டி இஸ்ரேலே ஏந்தி விட்டோம் ஏந்தி விட்டோம் ஏந்தி விட்டோம் ஏந்தி விட்டோம் எங்களின் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம் ஏந்தி விட்டோம் இஸ்ரேலின் அழிவுக்காக ஏக இறைவனிடம் மன்றாடி ஏந்தி விட்டோம் ஏந்தி விட்டோம் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்காக பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்காக படைத்தவனிடத்தில் முறையிட்டால் அழிந்து போவாய் அழிந்து போவாய் அழிந்து போவாய் அழிந்து போவாய் ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவாய் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலஸ்தீன மக்கள் மீது அப்பாவி பச்சிளம் குழந்தைகள் மீது குண்டு போட்டு கொன்றளிக்கக்கூடிய இந்த இஸ்ரேல பயங்கரவாதிகளுக்கு அந்த பச்சிளம் குழந்தைகள்ல ஒரு பெண்மணி சொன்ன தகவலை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உலக அரங்கிற்கு எடுத்து உரைக்கிறோம். அந்த குழந்தையோட நம்பிக்கை, அந்த குழந்தையோட வார்த்தை எப்படிப்பட்ட ஒன்றாக சொல்கிறது என்றால், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், அதே போன்று எங்களுடைய எதிரிகளுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் எங்களுடைய நிம்மதியை கெடுத்து விட்டீர்கள். எங்களுடைய நிம்மதியை கெடுத்து விட்டது அல்லாமல் எங்களுடைய வீட்டை அழித்து விட்டீர்கள், தரைமட்டமாக்கப்பட்டீர்கள். எங்களுடைய நிம்மதி எப்படி கெடுத்தீர்களோ அதே போன்று உங்களுடைய நிம்மதியை நாங்கள் கெடுப்போம். உங்களை விடமாட்டோம், அழிப்போம். எங்களுடைய இறுதி வெற்றி எங்களுக்கு தான். நாங்கள் அடங்க மாட்டோம், நாங்கள் அடங்க மாட்டோம். நாங்கள் வெல்வோம், இல்லாவிடில் மரணிப்போம். பிரிட்டன், இத்தாலி, எத்தனை நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோடு சேர்ந்து கொள்ளட்டும். யார் வேணாலும் சேர்ந்து கொண்டாலும் எங்களுடைய இறைவன் எங்களோடு இருக்கிறார். இதுதான் இறுதி வெற்றி. அந்த பச்சிளம் குழந்தை சொன்ன அந்த வார்த்தையை இங்கே பிரதிபலித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரை வடசென்னை மாவட்ட செயலாளர் சகோதரர் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவித்த சில நாட்களிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெரும் உதவி செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதற்கு ஒத்துழைப்பு செய்த காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து மாவட்டத்திலிருந்து பங்கேற்ற சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பெண்கள் கலைஞ்சு போட்டோம். வாலண்டியர்ஸ் பின்னாடி இப்போ பெண்களுக்கு முதல்ல வழி விட்டுருங்க. பெண்கள் போனதுக்கு அப்புறம் ஆண்கள் போங்க. ஆண்கள் ஒரு பக்கம் ஓரமாக வந்துருங்க. பின்னாடி போக்குவரத்தை செலுத்துங்க. வாலண்டியர்ஸ் பின்னாடி உள்ள வாலண்டியர்ஸ் வந்து போக்குவரத்தை சரி செஞ்சு மக்கள் போகிறதுக்கு இடம் ஷெய்மண்ண ரிசீவ் எடுத்துருவாங்க. ஷெய்மண்ண
வாங்க வாங்க